ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஐயோ, இதை எப்படி நான் விட்டுட்டேன்னு எனக்கே தெரியலங்க. எபிசோட் மார்னிங் ஏஞ்சதுமே பார்த்தேன். பட் எண்ணில் நாளை ப்ரிவ்யூ வந்து நான் பார்க்கவே இல்லை. என் கை தொட்டு வெளியில் வந்துட்டு என்னன்னு தெரியல. நான் வந்து நாளை ப்ரிவ்யூ சீனை பார்க்கவே இல்லை. ஸோ நடுவில் யாரோட அப்டேட்டாக பார்க்கும்போது என்னடா இது, இந்த சீன் நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு திருப்பி போய் எபிசோட் மதியம் வரும்போது தான் போய் பார்க்குறேன். ப்ரிவ்யூவை பார்க்காம விட்ருக்கேன். அட கடவுளை, இந்த சீனை எப்போ நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. கை வச்சிட்டேன் போல். ஸோ நான் எண்டுன்னு தொடர்ந்து போட்ட உடனே ஸோ அதெல்லாம் பேக் வந்துடுச்சு. ஸோ இந்த நாளைங்கிற ப்ரிவியூவே நான் பார்க்கல. ஸோ நாளை ப்ரிவியூவில் இவ்வளோ ஒரு அழகான சீன் இருந்திருக்கு, இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்காக ஜூஸ் புழிஞ்சு கொடுக்குறது, வாமிட் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸில் ஒரு சூப்பர்பான ஒரு சீன்ஸ் நமக்காக காத்துட்ருக்கு. ஸோ நாளைக்கு எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரிவியூ மொமெண்ட் பார்த்துலேருந்து எனக்கு ஒரே ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ 3 நாள் தொடர்ந்து வீக்கோட ஹாப்பியான மொமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ நமக்கு போதும்னு சொல்லலாம், நம்ம போதுனே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளை ரசிக்க வச்சுட்ருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு மொமெண்ட்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்க வைக்கிற மாதிரி தான் சீன்ஸ் வந்து செதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் வச்சு 2 பேருமே விஜய் அண்ட் காவேரியை வாழ்ந்து நமக்கு ரொம்ப அழகான காட்சிகள்லாம் தந்துட்டுருக்காங்க. நாளைக்கு எபிசோட எப்படி நான் பார்க்காம ப்ரிவியூ மிஸ் பண்ணேன்னு சொல்லி எனக்கே அப்படி அசிங்கமாக போயிடுச்சு இப்போ வரைக்கும். ஸோ ஓகேங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு எபிசோட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பாக நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸில் ரொம்ப சூப்பரான எபிசோட்ஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஹஸ்பண்ட் எப்பெல்லாம் வந்து ஒய்ஃபை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணுக்குமே அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி காவேரிக்குமே இருந்திருக்கும். அந்த ஏக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா குமரனை பார்க்கும்போது அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆசைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வீட்டுக்கு தான் போக முடியாது, அட்லீஸ்ட் ஃபார்ம் ஹவுஸ்லேயே வச்சு நம்ம அவங்களுக்கு பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு அழகாக இந்த மாதிரி சீன்ஸ் வந்து அங்கே வந்து நமக்காக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு சீன்ஸ் எப்போ வரும் நமக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு அதில் எந்த பிரச்சனை இல்லாமல் ஹாப்பியாக எப்படி 2 நாள் கொண்டு போனீங்களோ அதேமாதிரி 4 எபிசோடும் கொண்டு போங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இந்த ஒரு வீடியோ வெளில போகிறோம். உங்களுடைய கருத்துக்காக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.